இந்தியாவில் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஃப்ரூட்ஸ் வாங்காதீங்க. நம்ம பொதுவாக ஃப்ரூட் ஷாப்புக்கு போகிறப்போ ஃப்ரூட்ஸ் மேலே சில ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதில் சில நம்பர்லாம் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு என்னென்ன மீனிங்ன்றதை இப்போ சொல்கிறேன், கேளுங்க. அந்த ஸ்டிக்கரில் 5 டிஜிட் நம்பர், அதுவும் 9ல் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட் வந்து ஆர்கானிக்காக வந்த ஃப்ரூட், அதுவும் இல்லாமல் பெஸ்டிசைட்ஸே யூஸ் பண்ணாமல் வளர்ந்த ஃப்ரூட் தான் அது. மார்க்கெட்டில் அந்த ஃப்ரூட் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி ஸ்டிக்கரில் 5 டிஜிட் நம்பர் 8ல் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃப்ரூட், அதுவும் இல்லாமல் அதில் லைட்டாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஆவரேஜான சாய்ஸ் ஃப்ரூட் வாங்குறதுக்கு மார்க்கெட்டில். அதே ஸ்டிக்கர் மேலே 4 டிஜிட் நம்பர் 3ல் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஒரு இர்ரேடியேட் ஃப்ரூட், அதாவது அந்த ஃப்ரூட்குள்ள ஏதாச்சும் பூச்சிகள் இருக்கா இல்லை அந்த பழம் அழுகிருக்கான்றதை ஸ்கேன் பண்ணுறது தான் இர்ரேடியேட். அந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் அந்த ஃப்ரூட்டில் ஒரு நியூட்ரிஷனுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரில் 4 டிஜிட் நம்பர்ஸ் 4ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது எல்லாத்துலேயுமே ஹெவி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆடட் கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரூட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்க்கு நம்ம ப்ரோவோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த நியூஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.